ஓசூர் அருகே தளி மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து தர நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர். மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட படிகநாளம் ஊராட்சிக்குட்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் வாழக்கூடிய முதுகேரி கிராமத்திற்கு சுமார் 75 ஆண்டு காலமாக சாலை வசதியின்றி தவித்து வந்த கிராம மக்கள் பல வருடங்களாக அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக கடந்த மாதம் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் முதுகேரி தொட்டி கிராம மக்கள் உட்பட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேசரெட்டி ஆகியோருடன் இணைந்து மாவட்ட ஆட்சியருக்கு நடவடிக்கை எடுக்க கோரி மனு வழங்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் கிராம மக்களின் கோரிக்கை ஏற்று உடனடியாக இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய தினேஷ்குமார் IAS அவர்கள், ஓசூர் சப் கலெக்டர் பிரியங்கா, வட்டாட்சியர் கங்கை, BDO சீனிவாசமூர்த்தி, VAO பாலசுப்ரமணியம் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் இன்று நேரில் பார்வையிட்டு பல நாட்கள் கோரிக்கையான சாலை பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதற்காக நடவடிக்கை எடுத்து விரைவில் இந்த மலைவாழ் கிராம மக்களுக்கு சாலை வசதி கூடிய விரைவில் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்து சென்றுள்ளனர் என அதே போன்று தாசிமடுகு மற்றும் திம்மந்தொட்டி கிராமத்தில் 15 வீடுகளுக்கு ஒரே கம்பத்தில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் போதுமான மின்சாரம் வீடுகளுக்கு பத்தாது எனவும், இந்த கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 2012-2013 ஆண்டுக்கான பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இந்த நிலையில் இந்த நாள் வரைக்கும் இந்த கிராமத்திற்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லை எனவும், அதே போன்று இந்த கிராமத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் பட்டா வழங்க வேண்டி வீடுகள் கட்டித்தர கோரியும் இன்று மாவட்ட ஆட்சியருக்கு மனு வழங்கியதாகவும், அதே போன்று மாவட்ட ஆட்சியர் ஆடு மாடுகள் விவசாயிகளுக்கு 80,000 லோன் வசதி செய்து தருவதாகவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேசரெட்டி அவர்கள் நிருபர்களுக்கு பேட்டியில் தெரிவித்தார். அப்போது அந்த மலைவாழ் மக்கள் ஏராளமானோர் விரைவில் தாங்கள் பகுதிக்கு சாலை வரும் என உறுதியளித்த மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கைக்கு தாங்கள் மனமார்ந்த நன்றினை தெரிவித்து மகிழ்ச்சி அடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எங்க பேர் BK கணேசரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர். இப்போ நாங்க இருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் படிகநாளம் ஊராட்சி முதுகேரி என்கிற ஒரு தொட்டி அறிக்கையில் நாங்க நின்று இருக்கிறீங்க. இது ஏன்னா இந்த தொட்டிக்கு நீண்ட காலமா 36 ஆண்டுகளை 76 ஆண்டுகளா அந்த கிராமத்துக்கு சாலையே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், அதே போல ஒரு வேற சமுதாயம் சேர்ந்த ஒரு 4 மத்த சேர்ந்தவங்க விவசாயிங்க அதுல பழிச்சிட்டு இருக்காரு. இதே போல இங்க அறிக்கையில் முதல்ல இந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த சாலையில எல்லாருமே போயிட்டு இருந்தார். அப்போதுக்கு இங்க பக்கத்துல சில நபர்கள் எங்க மேல் பக்கம் எங்க நாங்க ரோடை விட்டு பிளான்ல எடுத்துட்டு போங்க அந்த நிலத்துக்காரர் சொல்றாரு. இதே போல கிராமத்துக்காரங்க இங்க அங்கேயும் எங்க நில போயிருக்கு. இவங்க 2 பேரு பிரச்சனையால இந்த கிராமத்திற்கு சாலை இருக்குல்ல. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. மனு கொடுத்த பிறகு தாசில்தாரும் RI எல்லாரும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணிருக்காரு. ஆய்வு பண்ண பிறகு RI முழுக்க எல்லாமே வட்டாட்சியருக்கு என்ன சொன்னாருன்னா, நீங்க பேச்சுவார்த்தை ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவரு நிலத்துக்காரங்க நாங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தோம். ஹைகோர்ட்ல இருந்து நாங்க கேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறது பிளான்ல எடுத்துட்டு போங்க அவங்க சொல்லிட்டு இருக்காரு. இது 20 தரப்புல மாவட்ட ஆட்சியர் பேசிட்டு இந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, பீஸ் கமிட்டி போட்டு 2 தரப்புல நீங்க நியாயமான விதத்துல ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ பட்டா நிலத்துக்காரன் நீங்க இருந்தா நான் நிலம் எடுக்கிறதுக்கு நானும் வரல, அவங்க ஊருக்காரங்களுக்கு ஒரு பொது ஒளி வேணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் ஒரு தீர்வு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு நம்ம வட்டாட்சியர் ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தையில 2 தரப்பினர், இந்த நிலத்துக்காரங்களவே அதே போல இந்த கிராம மக்களை எல்லாருமே 2 தரப்பினர் உட்கார பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கிராமத்திற்கு சாலை வேணும். இது இல்லாத போன இதே இடத்துல இல்ல, ஆனா பக்கத்துல ஏரி இருக்கு, ஏரியில எடுத்துட்டு போடும். ஆனா மொத்தமா எந்த விவசாயிக்கு பாதிப்பு வராமல் நீங்க இந்த சாலை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டாட்சியருக்கும் அதே போல கோட்டாட்சியருக்கும் ஒரு உத்தரவு போட்டு மாவட்ட ஆட்சியர் இப்பதான் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கிளம்பி இருக்கிறாரு. எத்தனை ஆண்டு காலமா வழி இல்லாம மக்கள் வழி இல்லாத முதல்ல நடந்துட்டு பாதை இருந்துச்சு. அப்புறமா ஒரு 35 ஆண்டுகள் முன்னாடி கிரஷர்கார அங்க ஒரு குவாரைக்கார நிலம் வாங்கிட்டு அந்த குவாரைக்கு போறதுக்கு அவன்
பணம் கட்டிட்டு ஒரு பட்டா நிலத்துல வந்து பாதை பண்ணிட்டு இருந்தார். அந்த பாதையிலே 35 ஆண்டுகள் அந்த கிராமத்துக்கு செல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அந்த கிரானைட் நிறுத்த பிறகு என்னன்னா பட்டா நிலத்துக்காரங்க வந்து ரோடு எடுத்துட்டு இது பிளான்ல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க பட்டா நிலத்துல அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த சாலை. அப்ப இருந்து இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து பாதை இல்லாத நடந்துட்டு போயிட்டு இருக்கு. கிரானைட் கம்பெனிக்காரன் வந்து அந்த அக்ரிமெண்ட் காலாவதி ஆனதுனால வந்து அவன் வந்து மூடிட்டான் அந்த சாலையை. ஆமா, அந்த முடிஞ்ச காலாவதி காலம் முடிஞ்ச பிறகுதான் இது மூடி இருக்காரு. இப்போதைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போல ஓய்வு முதியவர்கள் நடத்த செல்றதுக்கு முன்னாடி பாதை இல்லாத ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காரு. இது போன மாசம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து கிராம மக்கள் வந்து மனு கொடுத்தாரு. ரெண்டாவது ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்து தாசில்தார், ஆர்ஐ, பிடிஓ, இன்ஜினியர் எல்லாமே வந்து வேற பாதை பார்த்துருக்கிற பிளான் இருக்குது. இப்போதைக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பார்த்துட்டு இந்த கிராமத்துக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாட்சியர் உத்தரவு போட்டு போயிருக்காரு. இது வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, அப்படி இல்லைன்னா உங்க நம்ம இதுல என்ன இருக்குது அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பழைய ரோட்ல நடந்துட்டு போயிருந்தாரு. அதே போல வந்து அந்த காலத்துல இருந்து இதுவரையும் வந்து மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கிறதுனால வந்து நாங்க வந்து போன மாசம் வந்து மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல. அதே போல 15 நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து தொலைக்காட்சி நண்பர்கள், அதே போல இந்த பிடிஓ, தாசில்தார், ஆர்ஐ எல்லாமே வந்து இந்த சுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாமே வந்து அவங்க பார்வையிட்டார். இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன தீர்வுல வந்து இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலியமா, பேஸ்புக் மூலியமா, அதே போல தொலைக்காட்சியில நியூஸ் சேனல் மூலியமாவும், பேப்பர்ல எல்லாமே வந்து இது வந்து தமிழகம் முழுவதுமே இந்த செய்தி பறிக்கிறது பிறகு வந்து மறுபடியும் நேரில் இவ்வளவு பெருசா இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து நானே ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் நேர்ல வந்து ஆய்வு பண்ணி இந்த கிராமத்திற்கு நாங்க சாலை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நாம வந்து பல 10-15 ஆண்டுகளை நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாங்க செல்வோம். 15 ஆண்டுகளா இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்தது முதல் முறையாக இவருதான். இவருக்கு வந்து நாம இந்த கிராம மக்கள் சார்பாக, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வந்து ஒரு தினேஷ் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி, தினேஷ்குமார் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் வந்திருக்கு. இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நாம ஒரு கிஃப்டா நமக்கு அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சார்பாக, நம்ம சங்கத்தினுடைய சார்பாக நான் பி.கே. கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறது முதுகேரி தொட்டியில. இங்க எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, ரோடு வசதி இல்ல, எதுவுமே எங்களுக்கு தொந்தரவு, ரொம்ப தொந்தரவா இருக்குது. நீங்க வந்து இப்ப பாத்துட்டு போயிருக்கிறீங்க, அது மூலியமா எங்களுக்கு ரோடு செஞ்சு கொடுங்க. எத்தனை வருஷமா ரோடு அடிப்படை வசதி இல்லாத? என்னன்னா 60-70 வருஷமா இருந்து அப்படியேதான் இருக்குது. இந்த ரோடே அப்படிதான் இருக்குது, ரோடே இல்ல. இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? ரோடு எல்லாம் நடந்துட்டு தான் போனது வந்தது எல்லாமே. ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, எந்த வசதியுமே இல்ல, மெயின் பஸ்ஸுகளும் இல்ல, எதுவுமே இல்ல. காட்டுல இருக்கிற மாதிரி நாங்க இருக்கிறோம் இந்த ஊர்ல. ஸ்கூல்ல எத்தனை பேர் பசங்க போறாங்க ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு 200 மேல போறாங்கண்ணா. எல்லாம் வில்லேஜ் பசங்களே, எல்லாம் பூஜாரிக்கு பசங்க எல்லாம் போறாங்க. யாருக்குமே வசதி இல்லை.